அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கின்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், யோவான் உயிரோட இருக்காரா இல்லையான்னு. இந்த வசனத்தோட விளக்கத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணும்போது அவர் மார்புல சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு கேட்டவனுமாகிய சீஷன் பின்னாடி வர்றத பார்த்து, ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னு கேக்குறாரு. மற்ற சீஷர்களும் கூடயே இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் கேட்கல. ஆனா யோவான பற்றி மட்டும் ஏன் பேதுரு கேட்டாரு தெரியுமா? பேதுரு இயேசுவ அன்பு செஞ்சாலும் இயேசுவுக்கு அன்பான சீடன் யோவான்னு பேதுருக்கு நல்லா தெரியும். பேதுரு எல்லார விடையும் மூத்தவரு, யோவான் எல்லாரை விடையும் இளையவரு. மறுரூப மலையில பேதுருவோட யோவானு கூட இருந்தாரு. உம்மை காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு யோவான் சுயமா கேட்கல, பேதுரு கேட்க சொல்லிதான் கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோவான்ட்ட தான் தன் தாயையும் ஒப்படைக்கிறாரு. இயேசு எங்க போனாலும் இங்க 2 பேரும் பிரதானமா இருப்பாங்க. யோவானை பற்றி இயேசு இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா, எனக்கு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியான்னு யோவான்ட்ட கேட்க சொல்லியிருப்பாரு. இப்ப இவர்கிட்டயே இயேசு டைரக்டா சொன்னதுனால, அங்க யோவானோ இல்லாததுனால யோவானுக்கு என்ன நடக்க போதோன்னு ஒரு கியூரியாசிட்டியில இல்லாட்டினா ஒரு அன்புல இப்படி கேட்டிருக்கலாம்னு வச்சுக்கலாம். பேதுரு என்ன நோக்கத்துல கேட்டிருந்தாலும், ஆனா அதுக்கு இயேசு ஒரு ஆச்சரியமான பதில சொல்வாரு. இந்த பதிலும் அது மாதிரிதான் பேதுருவ வாயடைச்சு பயங்கரமா அவரை குழப்புற ஒரு பதில். நீ எப்படி இறக்க போற, அது மூலமா தேவனை எப்படி மகிமைப்படுத்த போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லாம யோவானுக்கு என்ன காரியம்னு அடுத்தவனை பத்தி கேக்குறான்னு அந்த ஒரு மனநிலையில இயேசு பேதுருவை பார்த்து, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு கடைசியா அவர் பேதுருவுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி முடிச்சாரோ அதே வார்த்தைகளை திரும்பவும் சொல்றாரு. நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வான்னு இயேசு சொன்ன இந்த வார்த்தைக்கு பேதுரு கிட்ட பதில் வராததால மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்றாரு. இந்த வார்த்தைகளை அன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத பேதுருவுக்கும் மற்றவங்களுக்கும் வேணா குழப்பற பதிலா இருக்கலாம், ஆனா நமக்கு இல்ல. இந்த வார்த்தைகளை அப்படியே வாசிச்சா புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால அதை பிரிச்சு வாசிச்சா உங்களுக்கு எளிமையா புரியும். நான் வருமளவும், அதாவது இயேசு வருமளவும் இவன் இருக்க, யோவான் இருக்க எனக்கு சித்தமானால், இயேசுவுக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தங்களை பார்க்கலாம். முதல்ல நான் வருமளவும், இங்க நான் என்பது யாரை குறிக்கும்னா, பேதுரு கிட்ட பேசிக் கொண்டிருந்த உயிர்த்தெழுந்த இயேசுவாகிய இரட்சகர் மீட்பர குறிக்காது. மாறாக இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட, அதாவது இங்க இருக்கும் வரதான் அவர் மீட்பரு இரட்சகர்லாம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசும், நம்மை தேவனுடன் இணைக்கும் மத்தியஸ்தராகிய ஆட்டுக்குட்டியானவர். அவர் வார்த்தை வரப்போகும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். இங்க அவரு நான் குறிப்பிடுறது பேதுருட்ட பேசிட்டு இருக்க இயேசுவை இல்ல, வரப்போகிற ராஜாவாகிய ஆட்டுக்குட்டியானவரை. நான் வருமளவும் அப்படின்னா இந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வருமளவும். சரி, இவர் எப்ப வர போறாரு? இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு பிதாவிடத்திற்கு போறாரு. போயிட்டு எப்ப திரும்பி வருவார்னா, தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள திரும்பி வருவாரு. அடுத்தது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவு கட்டி தன்னுடைய 1000 வருடம் அரசாட்சிய இந்த பூமியில ஸ்தாபிக்க வருவாரு. அதன் பிறகு சபைக்கென்று ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலத்துல அவருடையவர்களோடு நித்தியமா வாசம் பண்ண போறாரு. இதுதான் நான் வரும் அளவும்னு இயேசு குறிப்பிடும் காலகட்டம். அடுத்த வார்த்தை எனக்கு சித்தமானால். எதற்காக எனக்கு சித்தமானால்னு சொல்றாரு, எனக்கு சித்தம்னு சொல்லாம? இங்க எனக்குன்னு எதை குறிப்பிட்டு சொல்றாரு தெரியுமா? அதேதான், இயேசுவை இல்ல, மறுபடியும் வரப்போகும் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்றாரு. இங்க பேதுரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இயேசுவுக்கும்
ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். பேதுரு கிட்ட பேசிட்டு இருக்க இயேசுவாகிய ரட்சகர் மீட்பர் இந்த நாமோலாம் கிருபையின் காலம் வரைக்கும் தான். இயேசு திரும்பியும் வரும்போது அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசும் நம்மை தேவனுடன் இணைக்கும் மத்தியஸ்தராகிய ஆட்டுக்குட்டியானவர் தம்முடைய சித்தத்தை பிதாவினிடத்தில் சொல்லி அனுமதி பெற்று அதை நிறைவேற பண்ணுவார் என்பதை குறிக்கதான் என் சித்தம்னு சொல்லாம எனக்கு சித்தமானால்னு சொல்றாரு. இப்ப சேர்த்து வாசிங்க, அர்த்தம் புரியும். நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? இயேசுவின் அன்பான சீஷனாகிய யோவான் இயேசு வரும் வரை 2000 வருஷத்துக்கு மேல உயிரோட இருப்பாரா? அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாம். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா அது நிச்சயம் நிறைவேறாமல் போகாது. இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் நிறைவேறினது. யோவான் பத்மு தீவில உயிரோடு இருக்கும்போது ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க வாசம் செய்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவர் வார்த்தை வரப்போற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த நாமங்களை உடையவர பரலோகத்துல பார்த்து அவரோடையே இருந்து இனிமேல் சம்பவிக்கும் காரியங்களை தன்னுடைய கண்ணால பார்த்து அங்கேயே இருந்து உணர்ந்து அறிந்து கொண்டு அதை தன் மாம்சமான சரீரத்திலிருந்து எழுதுறாரு. இந்த யோவான் மட்டும்தான் உயிரோட இருக்கும் போதே பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவரை வார்த்தையானவரை வரப்போகிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை உயிரோட இருக்கும் போதே ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவங்களோட இருந்து பார்த்தவர். அப்ப யோவான் உயிரோட இருந்து இயேசு வரவளவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவர் கூட இருந்ததா தானே அர்த்தம். அததான் நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு இல்லைன்னு சொல்றாரு. இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் பேதுருவ திட்ட மாதிரி இருந்தாலும் அது யோவானை குறித்த தீர்க்க தரிசனம். எந்த அளவுக்கு இயேசு அக்யூரேட்டா பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த வார்த்தைகளும் நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி துல்லியமா நிறைவேறினதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். அதே இயேசுதான் மறுபடியும் வந்து உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லி வாசற்படியில நின்னு கதவை தட்டுறாரு. நீங்க அவருக்காக கதவை திறக்க ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோம், நம் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.